வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோல நாம as early as and as late as இந்த 2 ஃப்ரேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். as வச்சு நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்படியும் இந்த 2 ஃப்ரேசஸ நம்ம எப்படியோ மிஸ் பண்ணிட்டோம். இங்கிலீஷ்ல பொதுவா எம்பசைஸ் பண்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஈவன் யூஸ் பண்ணுவோம், ஒன்லி யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸை கூட யூஸ் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக இட் செல்ஃப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இதை எப்படி எம்பசைஸ் பண்ணலாம், அதை எப்படி எம்பசைஸ் பண்ணலாம்னு நிறைய கொஷின்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா? நமக்கே தோணுது இதை எப்படி அப்போ எம்பசைஸ் பண்ணுறது, அதை எப்படி எம்பசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி. நம்மளோட வியூவர் ஒருத்தர் ரீசெண்டாக கேட்டிருந்தார், காலைல 5 மணிக்கே வந்துட்டான், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அதே மாதிரி அவன் 5 மணிக்கு தான் வந்தான், இதை எப்படி சொல்கிறது? இந்த மாதிரி. ஸோ நாம் இட் செல்ஃப் பார்த்தோம். இப்போ ரீசெண்ட் வீடியோவில் வெரி இதை நவுன் கூட சேர்த்து டைமை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சொன்ன இந்த 2 சென்டென்சஸ் பாருங்களேன். 5 மணிக்கே வந்துட்டான், ரொம்ப ஏர்லியராக 5 மணிக்கெலாம் வந்துட்டான், 5 மணிக்கு தான் வந்தான். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரேசஸை யூஸ் பண்ண போகிறோம். as early as late as. as early as நம்ம ஜென்ரலாக as early as possible மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வா, கம் as early as possible இப்படி சொல்லுவோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் த ஒர்க் as early as possible இப்படி நாம சொல்லுவோம். ஸோ இந்த as early as கூட இந்த மாதிரி பாசிபிள் இல்லாமல் as early as ப்ளஸ் டைம், இல்லை ஒரு டே, ஒரு மந்த், ஒரு இயர் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இது என்ன அர்த்தத்தை கொடுக்கும், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் ரொம்ப ஏர்லி, சர்ப்ரைசிங்லி ரொம்ப ஏர்லி அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த as early as இந்த மாதிரி டைம், டேட்டு, மந்த்து, இயர் கூட எல்லாம் நம்ம சேர்த்துப்போம். காலைல 7 மணிக்கே அப்படி சொல்கிறதுக்கு. கடை காலைல 7 மணிக்கெலாம் திறந்துருவாங்க, இல்லை காலைல 7 மணிக்கே திறந்துருவாங்க. இந்த மாதிரி எம்பசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த as early as யூஸ் பண்ண போகிறோம். The store opens as early as 7 a.m. The store opens as early as 7 a.m. பாருங்க, காலையில் நம்ம ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிக்கணும்னா காலைல 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பணும் அப்படி சொல்லுவாங்க அம்மா. காலைல நாம் நாளைக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். ஸோ அவ்வளோ சீக்கிரம். We should wake up as early as 4 a.m. to catch the bus. We should wake up as early as 4 a.m. to catch the first bus. அடுத்த மாதமே வேலைகளை முடிச்சிடுவாங்க. அடுத்த மாதம்லாம் இந்த மாதிரி நம்ம சொல்லப்படும். அடுத்த மாதமே வேலை முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். They will complete the work as early as next month. ஸோ எது கூடவும் நம்ம சேர்த்துக்கலாம். டைமை குறிக்கக்கூடிய எந்த வார்த்தை கூடவும் இந்த as early as நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்க. They will complete the work as early as next month. அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் திட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு மட்டும் சொல்லணுமானா எந்த விதத்துலையும் நம்ம எம்பசைஸ் பண்ண வேண்டாம். அப்படின்னா they began planning the wedding 6 months ago அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் இந்த இடத்துல 6 மாதத்துக்கு முன்னாடியே அப்படின்னு நம்ம எம்பசைஸ் பண்ணோம். அப்படி சொல்றதுனால தான் நம்ம இந்த as early as முன்னாடி சேர்த்துருக்கோம். they began planning the wedding as early as 6 months ago. அப்பவே அவ்வளோ சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்றதுக்கு. 3 வயசுலேயே அவன் செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ 3 வயசுன்றது too early அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். He started playing chess as early as 3 years old. He started playing chess as early as 3 years old. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த ட்ரீட்மெண்ட்னால அவருக்கு நாளைக்கே நல்ல ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். As early as tomorrow, we can see improvement in his health. As early as tomorrow, we can see improvement in his health. இப்போ நாம as late as plus time, ஒரு விஷயம் ரொம்ப லேட் அப்போ வரைக்குமே அப்படி சொல்ல போகிறோம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம 11 மணிக்கு தான் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி as late as யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் கனோட்டேஷன்லையும் சொல்லலாம், நெகட்டிவ் கனோட்டேஷன்லையும் நம்ம சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் கனோட்டேஷன் எடுத்துக்குவோம். இப்போ ஒருத்தர் காலை 8 மணிக்கு வர வேண்டியவர் 9 மணிக்கு வர வேண்டியவர் 11 மணிக்கு தான் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 11 மணிக்கு தான் வந்தார் அப்படின்றத அந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணுறது. He arrived as late as 11 a.m.
He arrived as late as 11 a.m. நேத்து நைட்டு வரைக்குமே அவ வேலையெல்லாம் முடிக்கல. அவளுடைய அசைன்மென்ட்ஸ் எல்லாம் அவ முடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். 4 நாள் லீவ் இருந்துச்சு. நேத்து நைட்டு வரைக்குமே அவன் வேலையும் முடிக்கல. ஸோ நெகட்டிவா சொல்றோம். அவ்ளோ லேட் ஆயும் அவ முடிக்கல. She hadn't finished her assignment as late as last night. ஸோ முன்னாடி ஒரு பாஸ்ட்ல ஒரு டைமை சொல்லி அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவ முடிக்கல. அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றதுனால நாம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். She hadn't finished her assignment as late as last night. இப்போ நம்ம பாசிட்டிவ் கனோட்டேஷன். அப்ப வரைக்குமே திறந்திருக்கும் அப்படி நம்ம சொல்ல போறோம். நைட்டு 11 மணி வரைக்கும் கடை திறந்திருக்கும். ஒரு பயமும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க போய் வாங்கிக்கலாம். அப்படி சொல்ல போறோம். The shop stays open as late as 11 p.m. The shop stays open as late as 11 p.m. இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ! டைம் முடிஞ்சிருச்சா? டெட்லைன் முடிஞ்சிருச்சா? நான் இன்னும் அப்ளை பண்ணலையே. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். வெள்ளிக்கிழமை வரைக்குமே உனக்கு டைம் இருக்கு. ஸோ நம்ம எப்படி சொல்றோம் பாருங்க. வெள்ளிக்கிழமை வரைக்குமே உனக்கு இன்னும் அவ்ளோ டைம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பாசிட்டிவா சொல்றோம். அதனால தான் இந்த இடத்துல as late as this Friday அப்படின்னு நம்ம சொல்றோம். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பொதுவா அந்த வரைக்கும் அப்படின்னா நம்ம வந்து until தானே யூஸ் பண்ணுவோம். You can apply for the job until this Fridayன்னு சொல்ல வேண்டியது தானே. நாம ஏன் தேவையில்லாம as late asன்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணாம இந்த ஃப்ரைடே வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. அப்படி சொல்லணுமானா நீங்க சொல்ற மாதிரி you can apply for the job until this Friday அப்படி சொல்லிடலாம். பட் நம்ம எப்படி எம்பசைஸ் பண்றோம்னா அப்ப வரைக்குமே உனக்கு டைம் இருக்கு அப்படி சொல்றோம். இன்னும் முடியல, இன்னும் உனக்கு நிறைய டைம் இருக்கு அப்படி சொல்றதுனால தான் as late as this Fridayன்னு சொல்றோம். You can apply for the job as late as this Friday. இது ரொம்ப காமனா சொல்றது. வீட்ல ஏதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு பொருள் இன்னுமே ஒர்க்கிங்ல இருந்தது. இப்ப வரைக்கும் ஒர்க்கிங்ல இருந்துச்சு. போன மாசம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி நம்ம சொல்லுவோம். எங்க அப்பா இந்த பைக்க 1994ல வாங்குனார். போன வருஷம் வரைக்குமே அது ஓடிட்டு தான் இருந்துச்சு. அப்படி சொல்லப் போறோம். My dad bought this bike in 1994. It was running as late as last year. It was running as late as last year. So இந்த வீடியோல நாம as early as and as late as இந்த 2 phrases எப்படி emphasize பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.